ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கப்பீஸை ப்ரீட் பண்ணி அதுலேருந்து ஃப்ரைஸ் எடுத்து அந்த ஃப்ரைஸை அடல்ட் வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் எப்படி வளர்த்து கொண்டு வரலாங்கிற வீடியோவில் பார்ட் 1 பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பார்ட் 1ல் பேரண்ட் செலெக்ஷனையும் ப்ரீடிங் செட்டப் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நீங்கள் ஒரு கப்பியை ப்ரீட் பண்ண போறீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன ஸ்ட்ரெயினை நீங்கள் ப்ரீட் பண்ண போறீங்க அப்படிங்கிறத ஒரு முடிவு பண்ணிக்கோங்க. முடிவு பண்ணதுக்கப்புறம் அந்த கப்பியோட குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு அந்த கப்பியோட பாடி ஷேப்பு, டார்சல் ஃபின், பெக்டோரல் ஃபின், அதுக்கப்புறம் அதோட கலரேஷன், இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நான் சொன்ன எல்லாமே ஒவ்வொரு ஃபிஷ் ஸ்ட்ரெயினை பொறுத்தும் அது மாறும். அதுக்கப்புறம் அவங்களுடைய பேரண்ட் ஃபிஷஸ்க்கு இன்பிரீடிங்ல வரக்கூடிய பாடி டிஃபர்மேஷன் ஆன ஹம்பேக் அண்ட் க்ரூக்டு ஸ்பைன் இந்த பிரச்சனை இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இந்த ஃபிஷஸை நீங்கள் ப்ரீட் பண்ணீங்கன்னா அவங்களுடைய குட்டிங்களுக்கும் அதே பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போ நான் இந்த இமேஜில் காட்டுற மாதிரி நம்மளுடைய பேரண்ட் ஃபிஷோட ஸ்பைன் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய பேரண்ட் ஃபிஷஸ் நல்லா ஹெல்த்தியாக இருக்குன்னு அர்த்தம். நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக சூஸ் பண்ணியிருக்கிற கப்பி ஸ்ட்ரெயின் வந்து அல்பினோ ஃபுல் ரெட் ஹைஃபின் கப்பீஸ் தான். இந்த பேரண்ட் ஃபிஷஸ்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரீடேட்டர் தான் வாங்கினேன். நீங்கள் ஒரு பேரண்ட் ஃபிஷஸை சூஸ் பண்ணுறீங்கன்னா செமி அடல்ட் ஃபிஷஸாகவே சூஸ் பண்ணுங்க. எதுக்குன்னா நீங்கள் வாங்கிட்டு வர ஃபார்மில் உள்ள வாட்டர் கண்டிஷனும் உங்கள் வீட்டில் உள்ள வாட்டர் கண்டிஷனும் சேமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி தான். இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நீங்கள் ஃபுல் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஒரு பெரிய சைஸ் பேரண்ட் ஃபிஷஸை வாங்கி நீங்கள் உங்கள் தண்ணியில் விடும்போது அது வாட்டர் கண்டிஷன் செட் ஆகாமல் இறந்து போகிறதுக்கு ரொம்பவே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம சீக்கிரமாக குட்டி போடணும்னு நினச்சி ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்த மீன் இறந்து போச்சுன்னா நம்மளால் கண்டிப்பாக தாங்கவே முடியாது. அதனால நீங்கள் எந்த ஒரு கப்பி ஸ்ட்ரெயின் பேரண்ட்ஸ் வாங்கினாலும் செமி அடல்ட் சைஸ்லேயே வாங்குங்க. வாட்டர் பேராமீட்டர்ஸ் டிஃப்ரெண்டாக இருந்தாலும் அந்த செமி அடல்ட் ஃபிஷஸ் உங்களுடைய தண்ணிக்கு 1-2 நாளையே செட் ஆகிடும். நம்ம 3-4 மாதத்துக்கு முன்னாடி வாங்கின ஃபிஷஸ் தான் இப்போ இந்த அளவுக்கு பெருசாக வளர்ந்துருச்சு. இப்போ இதுக்கு 4 மந்த் ஏஜ் ஆகுது. அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்தனாலே தெரியும். இந்த ஃபீமேல் ஃபிஷஸ் இன்னும் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்குது. நான் சாம்பிள் காண்டி இந்த ஃபிஷஸை எடுத்து இந்த டேங்க்கில் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது வாட்டர் பேராமீட்டர் தான். நான் இந்த 2 1000 லிட்டர் டேங்கில் தான் ஃப்ரெஷ் வாட்டரை ஸ்டோர் பண்ணி ஃபிஷஸ்க்கு நான் யூஸ் பண்ணுறேன். நான் இந்த வாட்டரில் உள்ள டிடிஎஸ் லெவலை செக் பண்ணுறதுக்காக சின்ன கப்பில் தண்ணியை பிடிச்சிட்டு உங்களுக்கு டிடிஎஸ் மீட்டரை வச்சு காட்டுறேன். ரீடிங் உங்களுக்கு 107 106 ppmனு காட்டுது. இது உங்களுக்கு ஃப்ரெஷ் வாட்டர்னு எடுத்து, அதாவது ஆற்று தண்ணி குளத்து தண்ணியில் இந்த அளவுக்கு தான் காட்டும். இதுவே போர் வாட்டர் உங்களுக்கு 600 1000 வரைக்கும் காட்டும். தாராளமாக உங்கள் ஃபிஷஸை நீங்கள் போர் வாட்டரில் ப்ரீட் பண்ணலாம். ஏன்னா கப்பி ஃபிஷஸ் 50 ppmலேருந்து 1000 ppm டிடிஎஸ் லெவல் உள்ள வாட்டரில் சர்வை பண்ணும். நீங்கள் அதில் 700 ppm டிடிஎஸ் லெவல் உள்ள தண்ணி வரைக்கும் கப்பி நல்லாவே ப்ரீட் ஆகும். க்ரோத்லையும் எந்தவித மாற்றமும் இருக்காது. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது பேரண்ட் ஃபிஷஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஃபீட் தான். நான் நம்மளுடைய பேரண்ட்ஸ்க்கு லைவ் மொயினாவும் ஃப்ரோசன் ஆர்டிமியாவும் தான் ஃபீட் பண்ணிட்டு வரேன். நம்ம ஃபிஷஸ்க்கு லைவ் மொயினா ஃபீட் பண்ணும்போது அதுக்கு ஹை ப்ரோட்டீன் கிடைக்கிறதோட அதோட ஆக்டிவ்னஸும் அதிகமாக இருக்கும். இருக்கிறதுல அஃபோர்டபுள் ப்ரைஸில் உங்களுக்கு ஹை ப்ரோட்டீன் ஃபுட் ஒன்று கிடைக்குதுன்னா அது வந்து ஃப்ரோசன் ஆர்டிமியா தான். இந்த ஃப்ரோசன் ஆர்டிமியா தான் எல்லா ஃபார்ம்லையும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஃப்ரோசன் ஆர்டிமியா நீங்கள் ஃபீட் பண்ணுறதுனால ஹை கலரேஷன் கிடைக்கிறதோட ஃபிஷ்ஷுக்கு நல்ல ப்ரோட்டீனும் கிடைக்கும். ஆனால் இந்த ஃப்ரோசன் ஆர்டிமியா நீங்கள் அளவாக தான் ஃபீட் பண்ணணும். அதிகமாக ஃபீட் பண்ண வாட்டர் சீக்கிரமே கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நான் என்னோட ஃபிஷ்ஷஸ்க்கு இந்த 2 ஃபீடு தான் ஃபீட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஃபீட் கிடைக்கல நீங்கள் ஹை ப்ரோட்டீன் பெல்லட்ஸ் கூட ப்ரீடிங்க்கு யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக நம்ம கப்பி ப்ரீடிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய டப் சைஸை பற்றி பார்க்கலாம். கப்பி ப்ரீடிங்க்கு இந்த ஸ்கொயர் டப் தான் யூஸ் பண்ணுறேன். இது 2 அடி நீளமும் 1.25 அடி அகலமும் 1 அடி உயரமும் இருக்கும். இந்த டப்பில் நீங்கள் ஒரு 15 பேர் ஃபிஷஸை ப்ரீட் பண்ணால் நீங்கள் கொஞ்சமான அளவு ஃபிஷஸை ப்ரீட் பண்ண போறீங்கன்னா இந்த ரவுண்ட் டப்பே போதுமானது. இந்த ஸ்கொயர் டப்போட வாட்டர் கெப்பாசிட்டியை கால்குலேட் பண்ணுறதுக்கு டப்போட நீள அகலம் உயரத்தை 28.314 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த டப்போட வாட்டர் கெப்பாசிட்டி கிட்டத்தட்ட 75 லிட்டர்ஸ்னு கிடைக்குது. நம்ம டப்பில் ஃப்ரெஷ் வாட்டர் ஆட் பண்ணிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட அதில் ஒரு 3 ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த கல்லுப்பு வாட்டரை கண்டிஷன் பண்ணுறக்கும் அதில் உள்ள பாக்டீரியாவை கொள்றதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். இப்போ கப்பிக்கு நம்ம ப்ரீடிங் டேங்க் செட் பண்ணியாச்சு. இப்போ வாங்கிட்டு வந்த கப்பி நம்ம கவரோட தண்ணிக்குள்ள அப்படியே ப்ளேஸ் பண்ணிடலாம். ஒரு 15-20 நிமிஷம் கழிச்சு டப்பில் உள்ள தண்ணியில் உள்ள வாட்டர் டெம்பரேச்சரும் கவரில் உள்ள தண்ணியில் உள்ள வாட்டர் டெம்பரேச்சரும் மேட்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம கவரை ஓப்பன் பண்ணி ஃபிஷஸை மெதுவாக தண்ணியில் இறக்கி விட்டுறலாம். இப்படி நம்ம பண்ணுறதால சடன் டெம்பரேச்சர் ஷாக்னால ஃபிஷஸ் ஸ்ட்ரெஸ் ஆகிறத நம்மளால் தடுக்க முடியும். தண்ணியில் ஃபிஷஸை இறக்கி விட்டது போகிறோம் நம்ம ஃபிஷஸ் எல்லாம் நல்லா ஹெல்த்தியாக ஸ்விம் ஆகிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். என்னுடைய ஃபிஷஸ்க்கு டெய்லி நான் லைவ் மொயினாவும் ஆர்டிமியாவும் மாற்றி ஃபீட் பண்ணிட்டு வந்தேன். ஃபிஷஸை வந்து கிட்டத்தட்ட 1 மாதமாக அந்த டேங்க்லேயே வச்சு கண்டிஷன் பண்ணேன். என்ன ப்ரோ 1 மாதமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், அப்போ தான் நமக்கு அதில் வந்து நல்ல ரிசல்ட் எடுக்க முடியும். 1 மாதம் கழிச்சு நான் டேங்க்ல இருந்து மேல் ஃபீமேலை தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ டேங்க் கடியில் நிறைய வேஸ்ட் இருக்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த வேஸ்ட்டை ஃபுல்லாக ஒரு சின்ன ஓஸை வச்சு உறிஞ்சி எடுத்துக்கலாம். வேஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணும்போதே ஒரு 25% வாட்டர் ட்ரைன் ஆகும். அதுக்கு பதிலாக ஃப்ரெஷ் வாட்டர் ஆட் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரீடிங் டேங்கில் இந்த மாதிரி ஒரு ப்ரீடிங் கேஜ் ரெடி பண்ணி நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரீடிங் கேஜ் எப்படி ரெடி பண்ணுங்கிற வீடியோவை ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அதை பார்த்து இதை எப்படி பண்ணுங்கிறத கற்றுக்கோங்க. இந்த ப்ரீடிங் கேஜை நான் தண்ணியில் ஃப்ளோட் ஆகிற மாதிரி தான் ரெடி பண்ணியிருப்பேன். அதனால் பாட்டத்தில் இருந்து 1 or 2 inches ஹைட்டில் தான் இந்த ப்ரீடிங் கேஜ் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும். மொத்தத்தில் 2 டைப்பில் ஃபிஷஸ் ஆட் பண்ணலாம். ப்ரீடிங் கேஜ் உள்ளேயும் பண்ணலாம், ப்ரீடிங் கேஜ் வெளியும் பண்ணலாம். உங்களுக்கு கொஞ்சம் ஃபிஷஸாக இருந்தால் என்ன மாதிரி ப்ரீடிங் கேஜ் உள்ள ஃபீமேலை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். ஃபீமேல் குட்டி போடும்போது அது ப்ரீடிங் கேஜுக்குள்ளேருந்து எஸ்கேப் ஆகி வெளியே வரும். உங்கள்கிட்ட நிறைய ஃபிஷஸும் பெரிய ப்ரீடிங் பாண்டு இருந்ததுன்னா நீங்கள் ஃபிஷஸை வெளியே விட்டுறலாம். அப்போ வெளியே இருந்து குட்டிங்க எஸ்கேப் ஆகி கேஜுக்கு உள்ளே வந்து உட்காந்துக்கிறோம். 2 டைப்பில் எப்படி வேணாலும் நீங்கள் ப்ரீட் பண்ணலாம். மேல் ஃபிஷஸை நான் தனியாக ஒரு டேங்க்கில் செப்பரேட் பண்ணிடுறேன்.
நான் ஏன் இப்படி பண்ணுறேன்னா, நம்ம கொஞ்சமான பேரண்ட்டும் சின்ன ப்ரீடிங் ஸ்பேஸும் இருக்கிறனால மேல் ஃபீமேலை சேஸ் பண்ணிகிட்டே இருக்கிறனால ஃபீமேல் ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகும். அந்த ஸ்ட்ரெஸ்னாலேயே ஃபீமேல் குட்டிங்களை சாப்பிடக்கூடியது அதிகமாகும். நீங்கள் அதிகமான பேரண்ட்டும் பெரிய ப்ரீடிங் ஸ்பேஸும் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி செப்பரேட் பண்ணுறது அவசியம் இல்லை. அதுக்கப்புறமா ஃபீமேல் குட்டி போடுறதை இன்டியூஸ் பண்ணுறதுக்காக நான் லைவ் பிளான்ட்டான ஃபாக்ஸ்டேலை யூஸ் பண்ணுறேன். இப்போ லைவ் பிளான்ஸ் தான் யூஸ் பண்ணுங்கிறது கட்டாயம் கிடையாது. இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலான ப்ரீடிங் மாப்பை கூட யூஸ் பண்ணலாம். இது ரெடி பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். சொட்டர் தைக்கக்கூடிய நூல் எடுத்து ஒரு அட்டையில் சுற்றிட்டு அதை சிசரை வச்சு கட் பண்ணி மேலே மிதக்கக்கூடிய எதை வச்சுனாலும் நீங்கள் கெட்டிக்கிடலாம். இப்படி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ப்ரீடிங் மாப் உங்களுக்கு ரெடி ஆயிரும். இதை ரெடி பண்ணி லைவ் பிளான்ஸுக்கு பதிலாக டேங்க்கில் ஒரு 2-3 இடத்துல இதை மிதக்க விட்டாலே போதும். மொத்தத்தில் நம்ம ஃபிஷ்ஷஸ்க்கு ஒளிஞ்சிக்கிறதுக்கு ஹைடிங் ஸ்பாட் தேவை, அவ்வளோதான். ஆனால் அது லைவ் பிளான்ஸாக இருந்தால் ஃபிஷ்ஷஸ்க்கும் டேங்க்கும் கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அப்படி லைவ் பிளான்ஸ் கிடைக்க வழியே இல்லைன்னா இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ப்ரீடிங் மாப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரீடிங் மாப்பில் உள்ள நூலில் சாயம் போகுதா இல்லையாங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்படி சாயம் போகக்கூடியதாக இருந்துச்சுன்னா அந்த சாயம் நம்ம தண்ணியில் மிக்ஸ் ஆகி உங்களோட ஃப்ரைஸையும் பேரண்ட் ஃபிஷ்ஷஸையும் கண்டிப்பாக கொண்டுரும். அதனால ஆர்டிஃபிஷியல் ப்ரீடிங் மாப்பை யூஸ் பண்ணும்போது நான் சொன்ன இந்த விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பார்ட் 1 வீடியோ இதோட முடிஞ்சு. நான் மேக்ஸிமம் உங்கள் டவுட்டை ஃபுல்லாக கிளியர் பண்ணியிருக்கிறேன் நம்புறேன். மற்ற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த அப்டேட்டுக்கும் இன்ஃபர்மேஷனுக்கு கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஃப்ரைஸை எப்படி டேங்க் செட் பண்ணி விட்டு அதை எப்படி க்ரூம் பண்ணலாங்கிறத பற்றி பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டே டியூன்ட்.